children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 NCERT Grammar தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 8 ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஒர்க் ஷீட் 1 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து இன்க்ளூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் ஆவும் ஆர்டிக்கல் ஆனும். ஓகேவா? வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டிக்கல் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏலேருந்து Z வரைக்கும். கரெக்டாக? அதில் வந்து சம் சவுண்ட்ஸ் இருக்குது, ஃபொனெட்டிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காண்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட்ஸை லேர்ன் பண்ணலாம். இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஃபெனட்டிக் சவுண்ட் வந்து ஏலேருந்து Z வரைக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க சொல்ல 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 நீங்களும் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்காண்டி இங்கே வந்து ஆல்ஃபபெட் சார்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஏலேருந்து Z வரைக்கும் வித் பிக்சர்ஸோடு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டாக அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? சொல்லுங்கள். A से A, B से B, C से K, D से D, E से F, F से F, G से G, H से H, I से A, J से J, K से K, L से L, M से M, N से N, O से A, P से P, Q से Q, R से R, S से S, T से T, U से A, V से V, W से W, X से X, Y से Y, Z से ஓகே சில்ட்ரன், உங்களுக்காண்டி திருப்பியும் அவங்க ரிப்பீட் பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. A से A, B से B, C से K, D से D, E से F, F से F, G से G, H से H, I से A, J से J, K से K, L से L, M से M, N से N, O से A, P से P, Q से Q, R से R, S से S, T से T, U से A, V से V, W से W, X से X, Y से Y, Z से Z. ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபெனட்டிக் சவுண்ட் ஆல்ஃபபெட்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆர்டிக்கல் அப்படின்னாலே 3 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். அ அண்ட் த. ஓகேவா? அ அண்ட் த. இந்த 3 வேர்ட்ஸ், 3 லிட்டில் வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லிட்டில் வேர்ட் என்ன இருக்குது? ஆ இருக்குது. ஆ வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். A is used before a word that begins with a consonant sound or letter. Okay. So, இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் ஆர் vowels, வாட் ஆர் consonants அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ vowels அப்படின்னா நமக்கு ஆல்ஃபபெட்ஸில் A, E, I, O, U இந்த 5 லெட்டர்ஸை தான் நம்ம vowels அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? vowelsனால் என்னென்ன லெட்டர்ஸ் வரும்? A, E, I, O, U. ஸோ இந்த A, E, I, O, U தவிர ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சனன்ஸ். வெரி குட், கான்சனன்ஸ்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த ஏ அப்படின்ற ஆர்டிக்கல், அதாவது அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பிஃபோரில் யூஸ் பண்ணுவோம். எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் லெட்டர், அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து கான்சனன்ட் சவுண்ட் வருது இல்லை கான்சனன்ட் லெட்டர் வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் ஃபெனடிக் சவுண்ட் வந்து சொல்லி கொடுத்தேன். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அ பேக், அ கேட், அ ட்ரம், அ ட்ரீ இருக்கு. இப்போ அ பேக் இருக்கு. இப்போ இந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, என்ன இருக்கு? பி. பி இருக்கு. பி அப்படின்றது என்ன சவுண்ட் வருது? ப. ப. இப்போ ஏஇஐஓயு இதில் இருக்கா? இல்லை. அப்போ இது என்னது? கான்சனன்ட். பின்றது கான்சனன்ட். ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்ட்டாக இருந்துச்சு இல்லை கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஏ அப்படின்ற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கேட்டும் பாருங்க, சி வந்து ஒரு கான்சனன்ட், டி வந்து ட்ரம், டி வந்து ஒரு கான்சனன்ட், ட்ரீ, டி வந்து ஒரு கான்சனன்ட். ஸோ கான்சனண்ட்டில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லை கான்சனன்ட் சவுண்டு வருது அப்படின்னா நம்ம எங்கே என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம்? அ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு அண்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ். அதுதான் சொன்னேன் நான், ஏஇஐஓயு வருது இல்லையா, அந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அந்த சவுண்டு வருது. ஒரு வேர்டில் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் லெட்டர் வந்து வவ்வலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வவ்வல் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அண்ட் அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து வவ்வலாக இருக்குது இல்லை வவ்வலோட சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அண்ட் அப்படின்ற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? And is used before a word that begins with a vowel sound or letter AEIOU of the alphabet or vowels. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் an apple. இப்போ ஆப்பிள் இருக்கு, ஏ வந்து என்னது? வவ்வல். அதனால நம்ம an அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். an umbrella, யூ வந்து வவ்வல், ஏஇஐஓயூ இருக்கா, வவ்வல். அப்போ an umbrella, an apple. owl இருக்கு. ஸோ owl அப்படின்றது ஓல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்போ வவ்வல், அப்போ an owl. an igloo, ஐ இருக்கு பாருங்க, ஏஇஐஓயூ, ஐ. ஸோ அது ஒரு வவ்வல், அதனால நம்ம an அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ an எப்போ யூஸ் பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபெனடிக் சவுண்டும் நல்லாவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் இருக்குது. என்ன நோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the word are and honest begin with letter H, but the H is silent. Therefore, we say an or an honest man. இப்போ ஹார் இருக்கு. இந்த ஹார் அப்படின்ற வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன இருக்குது? ஹச் இருக்குது. ஹச்ன்றது என்னது? கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் நம்ம என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன்? யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். பட் இங்கே ஹச் வந்து நமக்கு சைலன்ஸ், நம்ம ஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஹானஸ்ட்னு சொல்ல மாட்டோம். ஆனஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹச் வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஸோ என்னதான் நமக்கு கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆனாலும் இங்கே நமக்கு ஹச் சைலண்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? an அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க, ஹச் பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்கு? ஓ இருக்கு. ஓன்றது வவ்வல், ஏஇஐஓயூ. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ஓ இருக்கு. ஸோ ஓன்றது வவ்வல், ஏஇஐஓயூ. அப்போ இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும் an அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா ஹச் வந்து சைலன்ஸ், அதனால நம்ம ஓ தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆர், ஆனஸ்ட் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் அந்த இம்பார்ட்டண்ட் நோட். நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்னாலும் மீன்ஸ் ஒன், ஒன்லி ஒன். சிங்குலர் நவுனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் an மீன்ஸ் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, a boy இருக்கு. a boy மீன்ஸ் ஒன்லி ஒன் பாய். a big dog இருக்கு. a big dog மீன்ஸ் ஒன் பிக் டாக் அப்படின்னு அர்த்தம். an aeroplane அப்படின்னு இருக்கு. an aeroplane மீன்ஸ் ஒன் ஏரோப்ளைன். an old man means one old man. So
and வந்து சிங்குலருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் நவுனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒர்க் ஷீட் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான தேர்டு லிட்டில் ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா த அப்படின்ற ஆர்டிக்கல் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் ஷீட் 1 வந்து பார்க்கலாம். இது உங்களை மாதிரி ஒரு கிட் தான் பண்ண போகிறாங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், இப்போ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஆன்சர் நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேன் வி சே எஸ்ஸா நோவான்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சம் ஆர்டிகல்ஸோட வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் கரெக்டாக நான் போட்டிருக்கேனா அப்படின்னு நீங்கள் தான் செக் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் தான் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டுனா எஸ்ஸை டிக் பண்ணுறீங்க, இல்லை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இல்லை தப்பு அப்படின்னா நோவை டிக் பண்ணி இல்லை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ செஞ்சு காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து நான் கொஸ்டின் ரீட் பண்ண போகிறேன். அ மேன். ஸோ அ மேன் வந்து எஸ்ஸா நோவா? எஸ். ஸோ நான் வந்து அது சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ரீசன் சொல்லுங்கள். ஏன் எஸ் சர்க்கிள் பண்ணீங்க? ஏன்னா வந்து கான்சனன்ட்டுக்கு வந்து ஆப் போடுவாங்க. ஸோ அ மேன். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆப்பிள்ஸ். இது வந்து நோ. ஏன்னா வந்து ஆப்பிள்ஸில் வந்து இங்கே ஆ இருக்கு, இங்கே வவல் இருக்கு, ஆனால் வந்து நம்ம போடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து சிங்குலருக்கு மட்டும்தான் எப்பயுமே ஆ இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நோ. அ டாக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இங்கே இருக்கு, அது கான்சனன்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னாலும் இங்கே எஸ் இருக்கு, ப்ளூரலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ப்ரீவியஸாக தான் நம்ம பார்த்தோம் அண்ட் இந்த ரெண்டு ஆர்டிக்கலுமே நம்ம சிங்குலர் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இங்கே ஆப்பிள்ஸ் இருக்குது, டாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அதனால அவங்க நோ சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. வெரி குட். நெக்ஸ்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு அண்ட் அவுல். அதில் வந்து சிங்குலர், அப்புறம் வவலில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு வவல் லெட்டர். What are the vowel letters? A, E, I, O, U. ஸோ வந்து இதுக்கு வந்து எஸ். நெக்ஸ்ட் ட்ரீ. இது வந்து சிங்குலர். அப்புறம் கான்சனன்ஸ்க்கு ஆ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எஸ். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான், ஆனால் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2 பாருங்க. ரைட் a or an before the naming words. ஸோ நேமிங் வேர்ட்ஸ்னால் என்னது? நவுன்ஸ். நேமிங் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் நவுன்ஸ். நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஆவா ஆனா அப்படின்றதான் இப்போ நம்ம கரெக்டாக போட போகிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் தான் ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. டேஷ் பாய் இஸ் ஃப்ளையிங் டேஷ் கைட். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு ஒரு நேமிங் வேர்டு இருக்குது, இங்கே ஒரு நேமிங் வேர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேமிங் வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். பி இருக்குது. பீன்றது என்னது? வவ்வலா கான்சனண்டா? கான்சனன்ட். அப்போ என்ன போடணும்? ஆ போடணும். நீங்கள் ஆ வந்து ஸ்மால் லெட்டர் போடக்கூடாது, அப்பர் கேஸில் தான் போடணும். ஏன்னா சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. கரெக்டாக? மிடில் இந்த மாதிரி லாஸ்ட் வர்றப்ப நீங்கள் லோயர் கேஸ் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வரப்போ என்ன பண்ணணும்? அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். a பாய் சிங்குலரில் தான் இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? a பாய் இஸ் ஃப்ளையிங் டேஷ் கைட். கே இருக்குது. கே வந்து வவ்வலா கான்சனண்டா? கான்சனன்ட். அப்போ எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? அப்போ இங்கே வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் ஏ போட்டுக்கலாம்.
a boy is flying a kite. செகண்ட் ஒன் பாருங்க, dash ostrich is dash bird. ostrich இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓ இருக்கு. ஓ வந்து வவலா கான்சனண்டா? vowel. வவல். அப்போ என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? an யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு ஏ வந்து அப்பர் கேஸில் தான் இருக்கணும். an ostrich is dash bird. bird இருக்கு. பி வந்து வவலா கான்சனண்டா? Consonant. அப்போ இங்கே என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? இங்கே வந்து நமக்கு ஏ வந்து லோயர் கேஸில் போட்டுக்கலாம், ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கலாம். an ostrich is a bird. தேர்ட் ஒன் பாருங்க, she has dash balloon in her hand. ஸோ இங்கே வந்து நமக்கு நேமிங் வேர்ட் வந்து மிடில் தான் வருது. ஸோ இங்கே போடுற ஆர்டிக்கலுக்கு வந்து நம்ம லோயர் கேஸ்லேயே போட்டுக்கலாம். ஸோ என்ன ஆர்டிக்கல் போடலாம்? இப்போ இங்கே வந்து பலூன் இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் பி இருக்குது. இது வவலா கான்சனண்டா? Consonant. அப்போ என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? அப்போ she has a balloon in her hand. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க, dash eagle soars high in the sky. இதில் ஈகிள் தான் நேமிங் வேர்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈ இருக்கு. ஈன்றது வந்து வவலா கான்சனண்டா? Vowel. ஸோ அப்போ இங்கே என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? An. அப்போ an eagle soars high in the sky. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க, you should eat dash apple dash day. ஸோ இங்கே ஆப்பிள்னு ஒரு நேமிங் வேர்டு இருக்குது, டே அப்படின்னு ஒரு நேமிங் வேர்டு இருக்குது. இப்போ இந்த ஆப்பிளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஏ இருக்குது. இது வவலா கான்சனண்டா? Vowel. வவல். அப்போ இங்கே என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? An. ஆனால் இங்கே நம்ம லோயர் கேஸ்லேயே போட்டுக்கலாம், ஏன்னா சென்டென்ஸில் மிடில் தான் வருது. கரெக்டாக? அதனால நம்ம an ஆப்பிள் லோயர் கேஸ்லேயே போட்டுக்கலாம். ஏன்றது டே வந்து இங்கே நேமிங் வேர்டு. டி வந்து வவலா கான்சனண்டா? Consonant. அப்போ என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? அப்போ போட்டுக்கலாம். யூ ஷுட் ஈட் அன் ஆப்பிள் அ டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, டேஷ் ant is dash insect. ant அப்படின்றது இங்கே ஒரு நேமிங் வேர்ட். ஸோ ஏ அப்படின்றது வவலா கான்சனண்டா? Vowel. அப்போ என்ன ஆர்டிக்கல் வரும்? An. அப்போ an ant. இப்போ an ant அப்படின்னு இருக்கு இல்லையா? an வந்து நமக்கு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே அப்பர் கேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், லோயர் கேஸில் போடக்கூடாது. an ant is dash insect. ஐ அப்படின்றது நமக்கு வவலா கான்சனண்டா? Vowel. அப்போ இங்கே என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? An. அப்போ an அப்படின்னு போட்டுடலாம். இங்கே வந்து நம்ம அப்பர் கேஸ் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் செவன்த் சென்டென்ஸ் பாருங்க, வாட் டேஷ் அக்லி பிக்சர் இருக்கு. இப்போ இங்கே அக்லி அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, யூ இருக்கு. இது வவலா கான்சனண்டா? Vowel. அப்போ என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? An. an. இங்கே நம்ம அப்பர் கேஸ் தேவையில்லை, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வேர்டாக வரல இல்லையா? அதனால நமக்கு ஸ்மால் லெட்டர்லேயே எழுதிக்கலாம், வாட் அண்ட் அக்லி பிக்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ சா டேஷ் ஓல்டு கார்பெட். இப்போ இதில் ஓல்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, ஓ இருக்கு. வவலா கான்சனண்டா? Vowel. அப்போ என்ன ஆர்டிக்கல் வரும்? an வரும். இங்கேயும் நமக்கு அப்பர் கேஸில் போட தேவையில்லை. ஓகேவா? ஐ சா அன் ஓல்டு கார்பெட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்களும் இந்த ஒர்க் ஷீட் வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து த அப்படின்ற ஆர்டிக்கலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.